Hey all, welcome to GenAct சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் கரியர் பாத். இது கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து உங்கள் கார்த்திகேயன். இது என்னோட ஃபோன் நம்பர். உங்களுக்கு கரியர் கைடன்ஸ், கரியர் அவேர்னஸ் வேணும், இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த நம்பரில். ஸோ வாட் இஸ் பயோடெக்னாலஜி? ஃபர்ஸ்ட் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம கம்பைனிங் பயாலஜி அண்ட் டெக்னாலஜி ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி அதுக்கு சொல்யூஷன்ஸ், ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், அப்புறம் மெடிசனில், அப்புறம் நம்மளோட ஜெனட்டிக் ரிசர்ச்சில் இதுக்கு எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங். பயாலஜியும் டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணி நம்ம இந்த 4 ஸ்ட்ரீம்ஸில், அதாவது ஹெல்த் கேர்னா நம்மளோட மெடிசன்ஸு, வேக்சின்ஸு, அதுக்கப்புறம் டயக்னாலிஸ் டூல்ஸ், நம்ம டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ரெஷர் செக் பண்ணுறது, சுகர் செக் பண்ணுறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே வந்து ஹெல்த் கேர் இன்னோவேஷனில் வரும். செகண்டு அக்ரிகல்ச்சர் அட்வான்ஸ்மெண்ட். அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஃபெர்டிலைசர்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சாயிலோட பவரை இம்ப்ரூவ் பண்ணி நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் அதிகமாக கொடுக்கறது, அந்த மாதிரி சாயிலோட ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அதில் வர அந்த பூச்சிகள், டிசீஸ் எல்லாத்தையுமே ஹார்ம்ஃபுல் இல்லாமல் ஆர்கானிக்காக க்ரோ பண்ணுற அக்ரிகல்ச்சர் அட்வான்ஸ்மெண்ட்லாம் நம்ம இந்த பயோடெக்னாலஜியில் பண்ணலாம். அப்புறம் பேராமெடிக்கல் பிரேக் த்ரூவில் மெடிசன்ஸ், நியூ ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட தெராபெட்டிக் சொல்யூஷன் அப்படின்னா, இப்போ நம்ம கேன்சர்ஸ்க்கெலாம் வந்து கீமோதெரப்பி கொடுப்போம், அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்ஸுக்கு இன்சுலின் கொடுக்குறோம்ல, இதெல்லாம் தான் தெராமெட்டிக் சொல்யூஷன்ஸ். தெராபெட்டிக் சொல்யூஷன். ஸோ இதில் வந்து நம்ம இதில் அட்வான்ஸ்மெண்ட் என்னென்ன பண்ணலாம், ஸோ என்னென்ன டிசீஸ் இருக்குது, அதில் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி நம்ம ஹியூமன் லைஃப்பை பெட்டராக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் மெயினாக அந்த பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங்கில். அதுக்கப்புறம் ஜெனட்டிக் ரிசர்ச், நம்மளோட டிஎன்ஏவை ஸ்டடி பண்ணி, ஸோ ஒரு டிசீஸோ இல்லை நம்ம இந்த மாதிரி கோவிட் மாதிரியோ ஏதோ ஒரு டிசீஸ் எப்படி உருவாகுது, அது உருவாச்சுன்னா எப்படி நம்ம பாடி செல்ஸ் வந்து அதை கியூர் பண்ணும், என்ன மெடிசன் கொடுத்தா அதுக்கு கியூர் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த டிஎன்ஏ ஸ்டடி பண்ணுறதும் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் தான். ஸோ பேசிக்காக பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பயாலஜியும் டெக்னாலஜியும் கம்பேர் பண்ணி ஒரு இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் ஃபார் இந்த 4 ஸ்ட்ரீம்ஸில், நம்மளோட ஹெல்த் கேரு, அக்ரிகல்ச்சரு, அப்புறம் மெடிசன்ஸ், அப்புறம் ஜெனட்டிக் ரிசர்ச்சில் இது எல்லாத்தையும் பெட்டர் பண்ணி ஹியூமன் லைஃப்பை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கோர்ஸ் படிக்கணும், பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி, என்ட்ரன்ஸ், கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துருக்கணும், இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்துருக்கணும். அந்த குரூப் எடுத்திருந்தா தான் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் படிக்க முடியும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆஸ் யூஸ்வல் ஜேடபிள்யூ மெயின் எழுதுனீங்கன்னா நீங்கள் என்ஐடி, ட்ரிபிள் ஐடியில் படிக்கலாம். ஜேடபிள்யூ மெயின் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே எழுதிங்கன்னா யூ கேன் ஸ்டடி இன் ஐஐடி. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், சிஇடி, அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்துவாங்க. கர்நாடகாவில், ஆந்திராவில், தெலுங்கானா, கேரளா, அந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால், ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே அவங்கவுங்க கவர்மெண்ட்ஸு அவங்கவுங்க ஸ்டேட்டுக்குள்ள ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டேட் சிஇடி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதை எழுதணும்னா அந்த அந்த ஊரில் இருக்க காலேஜில் நம்ம மார்க்ஸ் மூலமாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நம்ம அட்மிஷன் வாங்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், டிஎன்இஏ, விச் கம்ஸ் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங்கில் பேஸ்ட் ஆன் நம்ம 12th மார்க் கட் ஆஃப் வச்சு வி கேன் கெட் அட்மிஷன் இன் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ். அதுக்கப்புறம் டிகிரி ப்ரோக்ராம் வந்து பிஇ ஆர் பிடெக், பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், அதுதான் நேமு, 4 years கோர்ஸு. அதுக்கப்புறம் கோர் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஜெனட்டிக்ஸ், மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், செல் பயாலஜி, மாலிகுலர் பயாலஜி, இது எல்லாமே வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ் இன் திஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ். ஸோ பெஸ்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு ஆஸ் வெல் அஸ் அக்ராஸ் இந்தியா அப்படின்றது பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, சாஸ்திரா யூனிவர்சிட்டி, விஐடி, அது இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு 50+ காலேஜஸில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ஒரு இந்த பயோடெக்னாலஜி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க.
அப்புறம் நேஷனல் லெவல் காலேஜஸ்ல வந்து ஐஐடி டெல்லி, ஐஐடி கரார்பூர், என்ஐடி கர்நாடகா அண்ட் விஐடி வேலூர், இது எல்லாமே வந்து நேஷனல் லெவல்ல பெஸ்ட் காலேஜஸ். இது இல்லாம ஆல்மோஸ்ட் 300 பிளஸ் காலேஜஸ்ல ஆல் ஓவர் இந்தியாவில் பயோடெக்னாலஜி கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டாப் காலேஜஸ் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து லேட்டஸ்ட் லெபார்டரி, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியோட கொலாபரேஷன் ஆயிருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜஸ், எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், செமினார்ஸ் எல்லாமே நடக்கும், ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்கிறதுனால வி ஆர் சூசிங் திஸ் பெஸ்ட் காலேஜ். நம்ம இது வந்து இந்த காலேஜ் பெஸ்ட் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணல. பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் வி ஆர் அப்டேட்டிங் these are the best colleges in Tamil Nadu as well as in India. ஸோ த நெக்ஸ்ட் வந்து ஸ்காலர்ஷிப்பு, ஸ்கில்ஸ் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ். ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நம்ம நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் அப்ளை பண்ணலாம். அது ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு. அப்புறம் ஏஐசிடிஇ, ஆல் இந்தியா கவுன்சில் டெக்னிக்கல் எஜுகேஷன், அப்புறம் டிபிடி, அப்புறம் ஸ்டேட் ஸ்கீம். இதில் வந்து நம்ம பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அவங்க எல்லாருமே வந்து பேஸ்ட் ஆன் மார்க்ஸை வச்சு, பேஸ்ட் ஆன் பேரண்ட்ஸ் சேலரி, இது எல்லாமே வச்சு யூ கேன் அப்ளை இன் தீஸ் போர்ட்டல்ஸ். இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு அட்வான்ஸ் டிப் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அப்புறம் உங்களோட பேரண்ட்ஸோட சேலரி ஸ்லிப்பு, இன்கம் சர்டிஃபிகேட், இது எல்லாமே உங்கள் ஃபோட்டோ, இது எல்லாமே நீங்கள் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒன்ஸ் த போர்ட்டல் இஸ் ஓப்பன், இது எல்லாமே டேட்ஸ் இருக்கும், டெட்லைன் டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்தந்த டேட்டுக்குள்ளே நம்ம பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா எந்தெந்த போர்ட்டலில் ஓப்பன் ஆகுதோ இமிடியேட்டாக யூ கேன் அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் பி ரெடி வித் தீஸ் டாக்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு லேப் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஹையர் ஸ்டடீஸில் வந்து ஆஸ் யூஷுவல் எம்டெக் பயோடெக்னாலஜி இருக்குது. எம்எஸ் வந்து அப்ராடில் ஃபாரின் கண்ட்ரீஸில் படிக்கலாம். அப்புறம் எம்பிஏ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஜி யூ கேன் கோ ஃபார்வர்ட் ஃபார் பிஹெச்டி. அதுக்கப்புறம் கரியர் அதான் இதுதான் வந்து இது என்ன நம்ம வந்து எசென்ஷியல் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே தேவை. லெபார்டரி டெக்னிக்ஸு, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கு, இது எல்லாமே தெரிஞ்சா இந்த காம்படின்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்களோட இண்டஸ்ட்ரியல் ரோலுக்கும் நல்லா இருக்கும், அகாடமிக் ரோலுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சேலரி அண்ட் ஜாப் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் செக்டர்ஸில் யூ கேன் ஒர்க் இன் டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச், ஐசிஎம்ஆர் மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் சிஎஸ்ஐஆர் லெபார்டரிஸு, அப்புறம் ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ நம்ம கவர்மெண்ட்லலாம் சானிட்டின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்க வந்து ஹெல்த் கேர், ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் க்ளீனாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் யூ கேன் அப்ளை ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் பயோடெக்னாலஜி. இதில் வந்து இதில் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேபிளாக இருக்கும். கரியர்ஸு, ஜாப் செக்யூரிட்டி கண்டிப்பாக இருக்கும். ரிசர்ச்சும் நிறைய பண்ணலாம் நீங்கள் ரிசர்ச் ஃபோக்கஸ் மைண்டாக இருந்தால். அதுக்கப்புறம் கார்ப்பரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பைகான் லிமிடெடு, செரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரி. டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரி இஸ் நத்திங் பட் அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஃபார்மா அண்ட் பயோடெக் எம்என்சிஸ். இது எல்லாமே வந்து கார்ப்பரேட் ஜெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன் திஸ் பயோடெக்னாலஜி ஆர் பாராமெடிக்கல். இதில் எல்லாமே வந்து ஹை க்ரோத் இருக்குது, உங்களுக்கு பெனிஃபிட்ஸு பொட்டென்ஷியல் எல்லாமே இருக்குது, சேலரிஸு எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அன்லெஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா தான் கஷ்டம். பட் இஃப் யூ ஹேவ் வெரி குட் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அண்ட் வெரி குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் யூ கேன் ஜாயின் இன் தீஸ் கம்பெனிஸ் வெதர் இட் இஸ் கவர்மெண்ட் ஆர் கார்ப்பரேட். தென் இது எனக்கு ரெண்டுமே வேணாம், எனக்கு ஜாப்ஸே போக பிடிக்கல, ஐ நீட் டு பி ஆன் மை ஓன் அப்படின்னா யூ கேன் டூ யுவர் ஸ்டார்ட் அப்ஸ். பயோடெக் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. அப்புறம் லேப்ஸ் வைக்கலாம், டயக்னாசிஸ் லேப்ஸு, அப்புறம் ரிசர்ச் கன்சல்டண்ட்டாக போகலாம். அப்புறம் இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் பயோடெக் வெஞ்சர்ஸாக வைக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஈவன் ஸ்டார்ட் அப்ஸாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே வந்து இனோவேஷன் ட்ரிவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நீங்கள் என்ன புதுசாக பண்ணுறீங்க, வாட் இஸ் த ப்ராப்ளம் யூ ஆர் சால்விங், சாரி வாட் இஸ் த ப்ராப்ளம் யூ ஆர் ஐடென்டிஃபைங் அண்ட் வாட் இஸ் த சொல்யூஷன் யூ ஆர் கிவிங் ஃபார் தட் ப்ராப்ளம் அப்படின்றத மெயின் ஃபோக்கஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ சேலரி ரேஞ்ச் வந்து ஃபார் ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து 3 to 6 lakhs ஸ்டார்ட் ஆகுது என்ட்ரி லெவலில். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் நாலேஜ் யூ கேன்
8 ஃப்ரம் 10 lakhs to 12 15 அப்படியே போயிட்டே இருக்கும். சீனியர் ரோல்ஸ் ஆஃப்டர் 10 years 15 years எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் 20-25 lakhs கூட இருக்காங்க. ஸோ வாட் வில் பி த மார்க்கெட் டிமாண்டு ஃபியூச்சர் வித் ஏஐ? இந்த பயோடெக்னாலஜி ஃபியூச்சரில் ஏஐயோட எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து மார்க்கெட் டிமாண்டும் ஃபியூச்சருமே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஹெல்த் கேர் எக்ஸ்பேன்ஷன்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் அப்போலோ, ராமச்சந்திரா, எஸ்ஆர்எம், அந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ் வர வர அதோட சப் ஹாஸ்பிட்டல்ஸ், சின்ன சின்ன அதுக்கு ஏற்ற சப்ளையர்ஸு, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அந்த மாதிரி எல்லாமே அதுவும் டெவலப் ஆகிட்டே வரும். ஸோ க்ரோயிங் டிமாண்ட்ஸும் இருக்குது வேக்சின்ஸுக்கு. அப்புறம் மெடிக்கல் இன்னோவேஷன்ஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கு ஹெல்த் கேர் எக்ஸ்பேன்ஷனில். அப்புறம் ஏஐ பவர்டு டிஸ்கவரியும் நடந்துட்டு இருக்கு. மெஷின் லேர்னிங், ஆக்சலரேட்டிங் ட்ரக் டெவலப்மெண்ட் அண்ட் ஜெனட்டிக் ரிசர்ச், இது எல்லாமே வந்து ஏஐயோட இவங்க மிங்கிள் ஆகி டைப் பண்ணி நிறைய பயோடெக்னாலஜி லேர்னிங்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. மிஷின் லேர்னிங் எப்படி எல்லாம் ட்ரக்ஸ், புது புது ட்ரக்ஸை எப்படி கொண்டு வந்து எந்தெந்த டிசீஸுக்கு எந்தெந்த ட்ரக்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய ட்ரையல்ஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் அக்ரி பயோடெக் க்ரோத்தும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அக்ரிகல்ச்சர்ல ஒரு கல்டிவேஷன் நடக்கிறப்ப அதுக்கு என்னென்ன ஃபெர்டிலைசர்ஸ் போடணும், அதனால என்னென்ன ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்ற ட்ரையல்ஸும் போயிட்டு இருக்கு. இது வந்து நிறைய ப்ராக்டிக்கலாக பார்க்காம ஈவன் ஏஐ வச்சு நம்ம ஏஐ வச்சு ஜஸ்ட் ஒரு மாடல்லையே அவங்க செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் அதோட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கம்மியாகுது. அப்புறம் பர்சனலைஸ்டு மெடிசன், ஒரு ஒரு பர்டிகுலர் கேன்சருக்கு எந்த மெடிசன்ஸ்க்கு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்ற ட்ரையல்ஸுமே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் க்ரோத்தாக போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தா எவ்ரி இயர் வந்து 12-14% வந்து இது க்ரோத் ஆகிட்டு இருக்கு. இயர் ஆன் இயர் 12-14% வந்து இதில் க்ரோத் ஆகிட்டு இருக்கு இயர் ஆன் இயர். அது இல்லாமல் லாஸ்ட் 2024லேருந்து 2026 வரையும் ஆல்மோஸ்ட் 10,000 ஸ்டார்ட் அப்ஸ் இந்த பயோடெக்னாலஜியில் வந்திருக்கு. பயோ பேராமெடிக்கல்ஸ்லையும், வேக்சின் அண்ட் தெராபிட்டிக்ஸ்லையும், அப்புறம் அக்ரிகல்ச்சர் பயோடெக்லையும் ஆல்மோஸ்ட் ரெண்டும் சேர்த்து இந்த 2-3 வருஷத்துல 10,000 ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் நல்ல க்ரோத் இருக்கிற ஒரு ஃபீல்டு தான் இந்த பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங். ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் மை ஃபைனல் சஜஷன். காமன் மிஸ்டேக்ஸ் ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அம்மா அப்பா சேர்த்து விட்டுட்டாங்க, பக்கத்து வீட்டு பையன் படிக்கிறான், பக்கத்து வீட்டு பொண்ணு படிக்கிறான், அதனால என் பொண்ணும் படிக்கணும் பையனும் படிக்கணும் அப்படின்னு சேரக்கூடாது. அது பேரண்ட்ஸும் இக்னோர் பண்ணிடுங்க, ஸ்டூடெண்ட்ஸும் வேண்டான்னு சொல்லிடுங்க. ஸோ உங்களுக்கு பேஷன் இருக்கணும். அப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஒன்லி புக்கை படிச்சுட்டு மார்க் வாங்குறது மட்டும் இப்போ விஷயம் இல்லை. நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிற மாதிரி போக போக மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த மார்க்ஸ் ஆர் கெட்டிங் ரெடியூஸ்ட். ஒன்லி யுவர் ஸ்கில்ஸ் ஆர் கோயிங் டு பி கிவ் யூ சேலரி. அதுதான் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். உங்களுக்கு சேலரி எல்லாமே வந்து உங்களோட ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸு, உங்களோட நாலேஜுக்கு மட்டும்தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஜாபும் கிடைக்கும், அதுக்கான சேலரியும் கிடைக்கும். நோ மோர் டிகிரி வேல்யூ டிகிரி இருக்கும். டிகிரி வில் பி ஒரு ஆல் டிக்கெட் மாதிரி. நீங்கள் எக்ஸாமில் போய் அட்டன் பண்ணலாம், அதுக்கு தான் வந்து உங்களோட டிகிரி. ஆனால் அந்த எக்ஸாமில் எழுதி மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் எழுதணும் இல்லையா, அந்த எழுதுறது பேர் தான் நாலேஜ். ஸோ யூ ஷுட் ஹாவ் அ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், நாலேஜ், எவ்ரிதிங், ப்ராக்டிக்கல் நாலேஜ், எவ்ரிதிங் டு கெட் எ குட் ஜாப் அண்ட் சேலரி. அப்புறம் உங்களோட திங்கிங் ஃபுல்லாகவே வந்து ஒரு ரிசர்ச் பேஸ்டாக இருக்கணும். ஒரு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டிசீஸ் இருக்குது, அந்த டிசீஸுக்கு என்ன பண்ணலாம் ஹியூமன் லைஃப்பை பெட்டர் பண்ணுறதுக்கு. இப்போ சுகர், அப்புறம் கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா மனுஷங்க இல்லாத நோயே இல்லை, ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது, ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அதை எப்படி ஈஸியாக ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, திஸ் இஸ் யுவர் கோர்ஸ் டு சூஸ், ரைட் கோர்ஸ் டு சூஸ் ஃபார் யூ. அந்த மாதிரி ரிசர்ச் மைண்ட் செட் இருக்கணும். அதுக்கப்புறமா ஏஐ டூல்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் முடிஞ்சால் சாஃப்ட்வேர்ஸ் லைக் பைத்தான், பிளாஸ்ட், ஜியோமேனிக் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர், இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் வைஸாக ஃபியூச்சரில் வர்றதுனால அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யுவர் ஃபியூச்சர். நீங்கள் அப்படியே க்ரூ ஆகிட்டே போகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறமா லேட்டஸ்ட் அப்டேட்டடாக இருங்க, என்னென்ன இன்னோவேஷன் இந்த ஃபீல்டில் நடந்துக்கிட்டு இருக்கு,
நம்ம வந்து பழங்காலத்தில் பழைய டெக்னாலஜியை பார்த்துக்கிட்டு அதுலேயே நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய காலேஜ் சிலபஸ்லாம் இப்போ அது வரையுமே அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் எப்பயுமே முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. டே பை டே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பயோடெக் இனோவேஷன்ஸ்லாம் அது என்னென்னு ஃபாலோ பண்ணுங்க. அந்த சேனல்ஸ் பாட்காஸ்ட் அது எல்லாமே பாருங்க. அந்த ப்ரொஃபஷனல்ஸ்ல இருக்க ஆளுங்க கிட்ட ஒரு மென்டராக சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்க் பண்ணி லேட்டஸ்ட் அப்டேஷனோட அப்டேட்டாக இருந்தீங்கன்னா யூ கேன் கம் கலர்ஃபுல். ஸோ யுவர் ஃபியூச்சர் ஸ்டார்ட்ஸ் ஹியர். நீங்கள் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர் ஆஃப் ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்ஸு. இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் இயர் ஆன் இயர் 12 to 14% நம்ம இந்தியாவில் மட்டுமே க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 10,000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பயோடெக்னாலஜிலையும் அக்ரி பயோடெக்லையும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஜாபுக்கு தான் போகணும் அப்படின்றதுல ஜாபுக்கும் போகலாம், கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கும் போகலாம், கார்ப்பரேட் ஜாப்ஸுக்கும் போகலாம். ஈவன் ஸ்டார்ட் அப்ஸும் இப்போ நல்லாமே வந்துட்டுருக்கு. பட் யூ ஷுட் ஹாவ் எ குட் skills, technical skills, practical knowledge, and you should have a commitment that மீனிங்ஃபுல் நான் ஒரு மீனிங்ஃபுல் வேர்ல்டை உருவாக்குவேன் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அப்படின்ற கமிட்மெண்ட் இருந்தீங்கன்னா திஸ் இஸ் அ கோர்ஸ் ஃபார் யூ. இது கண்டிப்பாக உங்களுக்கு சூஸ் ஆகும். உங்களுக்கு பேஷனேட்டாகவும் நீங்கள் படிக்கலாம். அது இல்லாமல் ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் நல்லா க்ரோ ஆவீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் திஸ் வீடியோ. யுவர் பயோடெக்னாலஜி கரியர் அவைட்ஸ் ஃபார் யூ. ஸோ இது இல்லாமல் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ் வேணும், எனக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸை பற்றி டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னா யூ கேன் வாட்ஸ்அப் மீ இன் திஸ் நம்பர். தேங்க்யூ ஸோ மச்.